ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஹெல்த்தியான சாப்பாடு என்னன்னு பார்ப்போமா? சுட சுட ஒயிட் ரைஸ். பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க, பொழு பொழுன்னு ஆவி பறக்க. அப்புறம் அடுத்தது சுவையான தக்காளி ரசம். என்னோட ஆய்வு இன்னைக்கோ ரசமானாதீங்க, ரசம் தாங்க ஹெல்த்தி, உடனே ஜீரண சக்தியாகவும் எல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கு அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சும்மா இந்த மட்டன் குழம்பு கார குழம்பு அதெல்லாம் வேண்டாம், இது ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்காக தான் இதை வச்சுட்டேன். இந்த பாருங்க, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க இந்த ரசம். அன்னைக்கு சண்டே வச்ச ரசமே எனக்கு இல்லை, எல்லாம் காலி டம்ளரில் ஊற்றி குடிச்சு. எங்கள் அப்பா இன்னைக்கு கூட கொஞ்சமே வச்சுட்டேன். இன்னைக்கு கண்டிப்பாக ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ரசமும். அப்புறமேட்டு சுவையான கேரட் பொரியல். கண்டிப்பாக கேரட் நமக்கு ரொம்ப கண்ணுக்கு நல்லது, எல்லா பெனிஃபிட்டும் உண்டு. பார்த்தீங்கன்னா முட்டையை ஊற்றி ஒரு கேரட் பொரியல் எண்ணெயே இல்லாமல் சூப்பராக வச்சுருக்கேன் பாருங்க. பெப்பர் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா இருப்பாருங்க. அமுகுனாலும் அமுகும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அடுத்தது மட்டன், சூப்பராக மட்டன் பெப்பர் போட்டு வச்சுருக்கேன். மட்டன் சுக்கா மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. மட்டன் பெப்பர் ஈரல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிட்டு எப்படி இருக்கும் பாருங்க, பிச்சா மட்டன் மாதிரியே இருக்காது. எவ்வளோ அழகாக போயிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்ட்டும் வேற. இந்த ரசத்துக்கு அப்படியே காலியாகும் எனக்கு. அவங்க கேரட் போதுன்ட்டாங்க, நீ ஹெல்த்தியாக சாப்பிடுப்பான்னு எனக்கு மட்டன் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்காக எவ்வளோ பாருங்க, எனக்கு எவ்வளோ ஹெல்த்தியாக கிடைக்குது பாருங்க. அப்புறம் லாஸ்ட்டில் எல்லாம் சாப்பிட்டு போக எனக்கு எப்பவும் ஏதாவது வேணும், ஸ்வீட் ஏதாவது. ஸ்வீட்டும் இல்லை வீட்டில். சரி மாம்பழம் தான் இருந்துச்சு, சரி ஓகே மாம்பழமே ஓகே. ரசத்துக்கும் டாப்பாக இருக்கும், ஈரலுக்கும் டாப்பாக இருக்கும். அதனால் மாம்பழம் லாஸ்ட்டில் சாப்பிட. எல்லாருமே இப்படி ஹெல்த்தியாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருக்கும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு தான் நான் போடுறேன், வேறு ஒன்றுத்துக்குள்ள. யாராவது ஒருத்தர் இப்படி டெய்லி சமையல் செஞ்சு நம்ம ஆரோக்கியமாக சாப்பிட்ணும். நமக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் நம்ம எல்லா வேலைகளும் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் பசிக்கிட்டு போய் சாப்பிட போகிறேன்.